ஸோ இன்னைக்கு எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெம்பகுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பெங்களூர்ல தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ மக்களே, வெளியே வந்து நம்மளோட டிக்கெட்ஸை வந்து செக் பண்ணிட்டு உள்ள வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ மக்களே, வெற்றிகரமா போர்டிங் பாஸ் வந்து வாங்கியாச்சு. ஸோ மக்களே, ஒரு வழியா வெயிட் பண்ணி போர்டிங் வந்து ஆன் டேத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெம்பகுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பெங்களூர்ல தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ என்னடா திடீர்னு ஃபிளைட்டுக்கு மாறிட்டேடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, ஒரு ஆஃபர் போட்டாங்க. ஸோ அதனால ஃபிளைட்ல டிராவல் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளைட் டிராவலுக்கு வந்து இறங்கியாச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான ஃபிளைட் ஜேர்னி எங்க அப்படிங்கறது நீங்க தமிழ்ல மோஸ்ட்லி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் உள்ள போய் சொன்னாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? கெம்பகுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல டோட்டலா 2 டெர்மினல்ஸ் வந்து இருக்குது. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா T1 அண்ட் T2 அப்படின்னு சொல்லுவாங்க. T1 வந்து டொமஸ்டிக் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்றாங்க. T2 வந்து இன்டர்நேஷனல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டொமஸ்டிக் பர்பஸ், ஸோ அதனால T1. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. டாக்ஸி சர்வீஸும் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மக்களை, என்ட்ரன்ஸ் ஆனோன்னு இருக்க கவுண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏர்லைன்ஸோட பேர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஆன் தி ஸ்பாட்டில் வந்து நீங்கள் வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் வந்து பண்ணிக்கலாம், ஃப்ளைட் டிக்கெட். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டிப்பர்ச்சர் கேட்டுக்கு நேராக போகலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதோட நம்ம விசிட்டிங் ஏரியாஸ் எல்லாமே ஓவர். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் போகணும் அப்படின்னா மஸ்ட் வந்து டிக்கெட் வந்து வச்சுருக்கணும். அண்ட் தென் ஒரு கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்டு வந்து வச்சுருக்கணும். ஸோ அதெல்லாம் சிஆர்பிஎஃப் போலீஸார் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணி தான் விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ மக்களே, வெளியே வந்து நம்மளோட டிக்கெட்ஸை வந்து செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த ஏர்லைன்ஸில் வந்து புக் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அவங்களோட கவுண்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி, ஸோ அங்கே போய் வந்து நீங்கள் வந்து போர்டிங் பாஸ் வந்து வாங்கணும். ஸோ டிக்கெட்டோட சேர்த்து உங்களோட ஒரிஜினல் கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி ப்ரூஃப் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. அலையன்ஸ் ஏர் கவுண்டருக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம போய் போர்டிங் பாஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ மக்களே, வெற்றிகரமாக போர்டிங் பாஸ் வந்து வாங்கியாச்சு. ஸோ எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை. பெங்களூர் டு சேலம் தான் நம்ம வந்து ட்ராவல் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? அலையன்ஸ் ஏர் அந்த ஏர்லைன்ஸ் தான் நம்ம வந்து ஜேர்னி பண்ண போகிறோம். ஸோ அன்லக்கிலி நமக்கு வந்து விண்டோ சீட் வந்து அமையலை. ஸோ உள்ளே போய் எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். விண்டோ சீட் எல்லாமே ஃபுல் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியே போயிட்டு இருக்கேங்க. செக்யூரிட்டி செக்கை நோக்கி வந்து நான் வந்து போயிட்டு இருக்கிறேன். ஸோ செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து உள்ளே போய் பேசலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி செக்அப் வந்து போகிறோம். ஸோ செக்யூரிட்டி செக்அப்லாம் வீடியோவில் வந்து ஆக்சுவலி காட்டக்கூடாது. ஸோ மக்களே, செக்யூரிட்டி செக்அப்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்தாச்சுங்க. செக்யூரிட்டி செக்அப்பில் என்கிட்ட வந்து அந்த பவுடர் இருந்துச்சு. ஓகேங்களா? ஃபேஸுக்கு போடுற பவுடர். ஸோ அது வந்து அலௌடு கிடையாது. பட் நான் வந்து தெரியாமல் எடுத்து வந்துட்டேன். ஸோ அதை வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ நான் பார்க்காம அதெல்லாம் கொண்டு வந்துட்டேன். பார்த்துட்டு அதெல்லாம் கொண்டு வந்துருக்க மாட்டேன். ஸோ நம்மளோட கேட்டுக்கு வந்து போயிடலாம். கேட் நம்பர் 26 தான் நமக்கு வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து போகலாம். ஸோ இங்கே நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எல்லாம் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. உங்கள்கிட்ட வந்து லான்ச் அசஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டெபிட் கார்ட்ஸ் கிரெடிட் கார்டெலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அசஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. ஸோ அசஸ் பண்ணிங்க அப்படின்னா சாப்பாடு ஃபுட்டு சில கம்பெனிஸ்லலாம் லிக்கரும் கூட கொடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட வந்து அந்த மாதிரி கார்டெலாம் கிடையாதுங்க. ஸோ இருந்தால் நம்ம வந்து ஜாலியாக அதில் போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஒன்றும் சாப்பிட போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு கடையில் வந்து பார்த்தேன் பிரேக்ஃபாஸ்ட் எவ்வளோன்ட்டு 729 அப்படின்னு போட்டிருக்காங்க.
நமக்கு அவ்வளோலாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. அப்படியே நம்ம வந்து சேலத்தில் தான் போய் ஏதாவது சாப்பிட்ணும். இதுதான் நார்மலாக நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு வெயிட்டிங் ஏரியா. ஓகேங்களா, ஃபுல்லாகவே ஏசி தான். சும்மா நம்ம இப்படி சுற்றினாலும் சுற்றலாம், அதாவது என்கிட்ட உட்காந்து ரெஸ்ட் எடுக்கனாலும் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ நம்மளோட போர்டிங் கேட் வந்து 26. ஸோ அந்த சைடு போயிட்டு அப்படின்ட்டு அது ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகேவா. ஸோ மக்களே, ஒரு மணி நேரம் பொழுது ஓட்ட வேண்டி இருக்குது. ஸோ அந்த ஒரு மணி நேரம் பொழுது அங்கே டிக்கெட்டு சுற்றி ரவுண்ட் அடித்து நானும் ஓட்டிக்கிட்டே தான் இருக்கிறேன். என்ன செய்ய, லான்ச்சஸ் இருந்தது அப்படின்னா அங்கே போய் நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி என்னை மாதிரி அங்கே டிக்கெட்டு சுற்றணும், அப்படி இல்லாட்டி எங்கிட்டாவது ஹால்ட்டு போட்டு உட்கார வேண்டியதாங்க. ஸோ இந்த சைடு KFC கூட இருக்குது. அமௌண்ட் நிறையா வச்சுருந்தீங்கன்னா வந்து வாங்கி சாப்பிடுங்க தாராளமாக. ஸோ நம்மளோட போர்டிங் கேட் வந்து 26. ஸோ அதுக்கு வந்து கீழே வந்து எக்ஸ்லேட்டர் அது லிஃப்ட்டில் தான் நம்ம வந்து போய் போகணும். ஓகேங்களா, படிக்கட்டு கூட இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெங்களூர் டு சேலம் ரூட்டை சூஸ் பண்ணதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதோட ப்ரைஸ் தாங்க. ரொம்பவே லோவான காஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து அமைஞ்சது. ஸோ அதற்கான கதை எல்லாமே நான் வந்து இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட போகிறேன். ஸோ இந்த அலையன்ஸ் ஏர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரன் பண்ணுற ஒரு கம்பெனி அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இது வந்து என்ன ஒரு திட்டத்துக்கு கீழே வருது, அதாவது என்ன ஸ்கீமுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு கீழே வந்து இது வந்து வருது. ஸோ உதான் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நார்மல் சிட்டி, அதாவது ஒரு சின்ன சிட்டிக்கும் கூட இவங்க வந்து ஏர் கனெக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் உதான் ஸ்கீம். வழக்கமாக சென்னை, மதுரை அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய சிட்டிஸில் தான் ஏர்போர்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து சேலம்லேயும் இருக்குது. ஸோ சேலம் வந்து ஒன் ஆஃப் த 2 tier சிட்டி அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அது கீழே தான் வரும். ஸோ அதனால அந்த சேலத்துக்கும் இவங்க வந்து ஏர் கனெக்டிவிட்டியை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த உதான் ஸ்கீமுக்கு கீழே இந்த அலையன்ஸ் ஏர் மூலிமா இவங்க வந்து ஃப்ளைட்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ வந்து பிக் ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அது இதுன்னு யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. 550 ரூபாய்க்கு ஃப்ளைட்டு, 500 ரூபாய்க்கு ஃப்ளைட்டு, 700 ரூபாய்க்கு ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நான் புக் பண்ண காஸ்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 790 ருபீஸ்க்கு வந்து வந்தது. ஆக்சுவலி இதோட பேஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் வந்து வரும். ஸோ இது வந்து அந்த டேக்ஸு அது இதுன்னு போட்டு ஒரு 840 கிட்டே வந்து எனக்கு வந்து கொண்டு போச்சு. அவங்க ஒரு ரேட்டுக்கு வந்து கொண்டு போவாங்க. ஸோ நான் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் மூலிமா புக் பண்ண காரணத்தினால எனக்கு வந்து அந்த கூப்பன் அது இது டிஸ்கவுண்ட் எல்லாமே இதுன்னு யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணி 790 ருபீஸ்க்கு வந்து நான் வந்து புக் பண்ணேன். இந்த ஜேர்னி பண்ணுறதுக்கு கரெக்டாக 5 நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து இந்த டிக்கெட் வந்து புக் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த உதான் ஸ்கீமை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். அதாவது லோ கனெக்டிவிட்டி, அதாவது சரி ஒரு நார்மல் சிட்டிக்குமே ஃப்ளைட் கனெக்டிவிட்டியை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இது பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு சாமானிய மக்களுமே ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இவங்க வந்து ஆஃபர்ஸ்லாம் நிறையாவே அல்டிமேட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களோட ஃப்ளைட் வந்து கொஞ்சம் சின்ன ஃப்ளைட் தான். ATR 72-600 அந்த மாடல் ஃப்ளைட் தான் இவங்க வந்து ஆப்ரேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்டா அந்த டிஷர்ட்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்பீங்க. ஏர்போர்ட்டில் பேசின வீடியோ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஆடியோ வந்து சரியாக இல்லை. ஸோ அதனால் இதை வந்து நான் வீட்டில் வந்து இந்த ஷார்ட்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ மக்களே, ஒரு வழியாக வெயிட் பண்ணி போர்டிங் வந்து ஆட்டத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் வந்து 12:06 ஆகுது. அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. சேலம் போகிறவங்கலாம் கிளம்பி வாங்கடா அப்படின்ட்டு. ஸோ போய் நம்ம வந்து போர்டிங் பண்ணலாம். ஸோ மக்களே, நம்ம ஃப்ளைட்டில் வந்து போர்ட் பண்ணுறதுக்காக நம்மளை வந்து பஸ்ஸில் வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. பஸ்ஸுலேயே நம்ம வந்து ஏறியாச்சு. அடுத்து என்ன, நேரம் ஃப்ளைட் ஏற வேண்டியதான் நம்ம பண்ணுறதால. ஸோ மகளே, நம்மளோட அலையன்ஸ் ஏர் ஃப்ளைட் வந்து இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன ஃப்ளைட் தான். ATR அந்த வெரைட்டியோட மாடலோட ஃப்ளைட் தான் நினைக்கிறேன். ஸோ மக்களே, நமக்கான ஃப்ளைட் வந்து இதுதான்.
மகளே நம்ம வந்து நம்மளோட சீட்டுக்கு வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு 200 ml வாட்டர் கேன் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மேலே வந்து ஒரு ரியர் கேமரா காட்டுறேன். ஸோ மக்களே அது பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வெண்ட் அண்ட் தென் இது வந்து ரீடிங் லைட். நான் வந்து ஒர்க் பண்ணும்போது ஆன் ஆகலை. அது நடுவில் உள்ள பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றதுக்கான பட்டன், ஓகேங்களா. ஸோ அதான் மேலே உள்ள இது. அதுக்கடுத்து லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசெண்டான லெக் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு மேக்ஸின் பவுச் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஒரு டைனிங் டேபிள், அதாவது லேப்டாப் யூஸ் பண்ணுற டேபிள் அப்படின்னு கூட சொல்லலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு யூஸர் மேனுவல் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் உள்ள எல்லாமே நம்ம வந்து ரைட்டாக அப்படியே மேலே வந்து கீழே வரைக்கும் நீட்டாக படித்து பார்த்துட்டு அதுக்குள்ளேயே வச்சிடலாம். அப்படியே நம்ம அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே அந்த ஏர்போர்ட்டில் உள்ள இன்டீரியர்லாம் எப்போ பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. பெருசாக குறை சொல்ல எதுவும் இல்லை, டீசெண்டாக இருந்தது. அனௌன்ஸ்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ சீட் பெல்ட்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி இண்டிகேஷன் கொடுத்துட்டாங்க. லேப்டாப் வந்து வச்சு யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது இண்டிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி சீட் பெல்ட் வந்து போட்டாச்சு. ஸோ மக்களே ஃப்ளைட்டோட இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் வந்து இப்போ டாக்ஸிங் ஆகிட்டு இருக்குது. ரன்வேல போன உடனே அப்படியே சடன்னு ஒரு பிக்கப் எடுத்து பாருங்க, வேற லெவலுங்க. நம்ம பிக்கப்பு ஒரு 300 கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் வந்து நம்ம வந்து டேக்அப் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 500 km/h ஸ்பீடில் வந்து நம்ம வந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஃப்ளைட் வந்து அவ்வளோ ஸ்பீடு தான் போகும். அது 800 900 அதெல்லாம் ரீச் வந்து பண்ணாது, ரைட்டுங்களா. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ளைட்டோட மாடல் பார்த்தீங்கன்னா ATR 72-600. அந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம வந்து ஜேர்னி பண்ணி போயிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு குட்டியான ஃப்ளைட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு லோ ஆல்டிடியூட்ல தான் பறக்கும், அந்த லோ ஸ்பீடில் தான் இது வந்து பறக்கும். மேக்ஸிமம் இதை வந்து டொமஸ்டிக் ஆப்ரேட்டிங்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரே ஒரு இன்டர்நேஷனல் ஆப்ரேட்டிங் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு, ஜாஃப்னா டு சென்னை. சீட் பெல்ட்லாம் போட சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லேண்டிங் ஆக போகிறாங்க சேலத்தில், ஓகேங்களா. அவ்வளோதாங்க, ஒரு 40 minutes கூட ஜேர்னி வந்து இருக்காது, பறந்தது அவ்வளோதான். சேலமே நம்ம வந்து வர போகிறோம்.
पर आपका स्वागत है। बाहर का तापमान 32 डिग्री सेल्सियस है। आप जनरल विमान की पूरी तरह से ஸோ மக்களே, நம்ம வந்து சேலம் வந்து லேண்ட் ஆயிடுச்சுங்க. அரௌண்ட் ஒரு 45 மினிட்ஸ் அவ்வளோதாங்க ஆச்சு. ரொம்பலாம் பெரிய டைமிங்லாம் கிடையாது. 45 மினிட்ஸ் அவ்வளோதான். 40 மினிட்ஸ்லேயே சரி 35 மினிட்ஸ்க்கு மேலேயே இந்த லேண்டிங் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்லாம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு முதல் தடவை ஒரு ஃப்ளைட் அனுபவம் வந்து நல்லபடியாக பெஸ்ட்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். இதுதாங்க சேலம் ஏர்போர்ட்டு. ஒரு குட்டியான ஏர்போர்ட்டு தான். ஸோ இங்கே வந்து தமிழ்நாடு டூரிசமோட இன்ஃபர்மேஷன் சென்டர் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ வெல்கம் டு சேலம் ஏர்போர்ட். சேலம் விமான நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ மக்களே, இந்த வீடியோ வந்து இதோட நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாம். பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்சோ நைஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும். சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. என்னோடய ஃபேஸை பார்த்தாலே தெரியும் முதல் தடவை ஃப்ளைட்டில் போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸோட சேலம் ஏர்போர்ட்டை விட்டு நான் வந்து வெளியேறிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளைட் ஜேர்னி பண்ணுறதெல்லாம் பெருசு இல்லைங்க. இந்த சேலம் ஏர்போர்ட்லேருந்து சேலம் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்குள்ள பெரும் பாடு இருக்குது பாருங்க. அதாங்க இருக்கிறதே கொடுமையான கஷ்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. ஃபேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸ்கை ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் வந்து நான் செக் பண்ணும்போது எந்த ஆப்பில் வந்து நமக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து லோவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டாடா, பை பை.